வணக்கம் மக்களே, தமிழ்நாடு அரசு புதிய அப்டேட் உங்களுக்காக. பெண் குழந்தைகள் ரூபாய் 50,000 தரும் தமிழக அரசு எப்படி விண்ணப்பிப்பது? 1992ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் பாலின பாகுபாட்டை களைவதற்கும் மாநிலம் முழுவதும் உள்ள பெண் குழந்தைகளின் அதிகாரமளிப்பதிலையும் மேம்படுவதற்கான வடிவமைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட முயற்சியாகும். ஒவ்வொரு பெண்ணும் தரமான கல்வியையும் தொடரவும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கவும் வாய்ப்பு இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. பெண் குழந்தைகளுக்கிடையே பள்ளி சேர்க்கை அதிகரிப்பது மற்றும் குறைந்தபட்சம் இடைநிலை கல்வியானது முடிக்க அவர்கள் ஊக்குவிப்பதும் அதன் மூலம் சுதந்திரம் மற்றும் தன்னம்பிக்கை வளர்ப்பதும் இதன் முதன்மை நோக்கங்களில் ஒன்றாகும். இந்த திட்டத்தின் கீழ் பெண் குழந்தை உள்ள குடும்பங்களுக்கு நிலையான வைப்புத்தொகை குழந்தைகளின் பெயரில் 50,000 வரவு வைக்கப்படும். இந்த வைப்புத்தொகை தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் வரவு வைக்கப்படும். குழந்தை 18 வயது எட்டும் வரை 5 ஆண்டுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படும். 18 வயதை அடைந்தவுடன் வட்டியுடன் சேர்த்து முழு தொகையும் பெற முடியும். அதேபோல் 2 பெண் குழந்தைகள் கொண்ட குடும்பங்களுக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் 25,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்படும். இது இருவருக்கும் சமமான ஊக்கத்தொகையும் ஆதாரங்களையும் வழங்கப்படுகிறது. பெண் குழந்தைகளின் கல்வி செலவிற்கு உதவும் விதமாக 6வது வயதில் இருந்து ஆண்டுதோறும் ரூபாய் 1,800 ஊக்கத்தொகை வழங்கப்படும். இது அவர்களின் கல்வி செலவுகளை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டது. இம்முயற்சி பெண் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவிக்கிறது மற்றும் குடும்பங்களின் மீதான நிதி சுமையை குறைக்க உதவுகிறது. ஒரு குடும்பத்திற்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கும் சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 25,000 வழங்கப்படும். முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் தகுதி பெற குடும்பங்கள் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அவர்களின் மொத்த வருமானம் 72,000த்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். இது பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு ஆதரவு சென்றடைவதை உறுதி செய்கிறது. கூடுதலாக குடும்ப குறைந்தபட்சம் 10 வருடங்கள் தமிழ்நாட்டில் வசித்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த திட்டம் முதன்மையாக 1 அல்லது 2 பெண் குழந்தைகளை கொண்ட குடும்பங்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகும். இது பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதும் மாநிலத்தில் உள்ள பெண்களின் கல்வியை ஊக்குவிப்பதும் நோக்கமாகும். உங்கள் வீட்டு அருகில் உள்ள சேவை மையத்திற்கு சென்று இத்திட்டத்தினை விண்ணப்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.